சிலர் போவாங்க மருத்துவமனைக்கு, இல்லை சிலருக்கு சொல்லுவாங்க, என்னங்க வெளியே இருக்குதுங்க. அது அந்த நேரத்திலோ நேற்றோ சொல்லுவாங்க வழியா இருக்கு. எது குறித்தோ தன் சரீரத்தில் ஆங்கிலத்தில் ஒரு வேர்டு வந்து I am being pain. I am not well being. I am not well. அப்படி தொடர்ச்சியா I am not well. அப்ப அந்த பீயிங் மீன்ஸ் இருந்து கொண்டே தொடர்ந்து. ஐ எம் அப்படி இருந்து கொண்டு, ஆனால் ஐ எம் பீயிங் அப்படின்னு சொல்லும் போது இருந்து கொண்டே, அதிலே அப்படியே வலியாய், வேதனையாய், கவலையாய், துக்கமாய், கஷ்டமாய், நிறைய வேர்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல மாத்தி மாத்தி போட்டுக்கலாம் பீயிங் பக்கத்துல. அதுபோல கிறிஸ்துக்குள்ள நாம் இருந்து கொண்டு ஐ எம் பீயிங் இன் மை லார்ட்ஸ் வேர்டிங், இன் மை ஹார்ட். அந்த வேர்டுங்க என்ன பண்ணுது, எனக்குள்ள அது என்ன பண்ணுது, கிரியேட் பண்ணிட்டே இருக்கு. என்னை நடத்தும்படியா, என்னை ஊக்குவிக்கும்படியா. சும்மா சபையில வந்துட்டு எல்லாருமே, நாங்களும் கூட தான் சபையில வந்துட்டு பாட்டை பாடி கைத்தட்டி அவருக்கு இசைக்கருவியை மீட்டு பண்ணுறது நல்லது. தேவனை கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அதோடு முடிந்து விட்டதா? ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறாங்க, வாத்தியார் பாடம் எடுக்கிறாரு, சொல்லி கொடுக்குறாரு, காது உள்ள எல்லோரும் கேட்குறாங்க. எத்தனை பேர் கவனமாய் கேட்டு அது வீட்டிலே போய் அந்த பாட புத்தகத்தை எடுத்து படித்து பார்த்து இன்னும் என்னென்ன காரியங்கள் தெரிந்து கொள்ள முடியா இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதை நோட்ஸ் எடுப்பாங்க. ஒரு நோட் புத்தகத்தில் அந்த குறிப்புகள்லாம் எடுத்து வைத்து அது மனப்பாடம் பண்ணி தங்கள் இருதயத்திலே தக்க வைத்து எப்பெல்லாம் எக்ஸாம் வருதோ அந்த ஆண்டு முழுவதும் அந்த பாட புத்தகங்களில் உள்ள ஒவ்வொரு பாடத்திலும் உள்ள கேள்விகளுக்கு பதில் தெரியும்படியா இருந்தாதான் காலு அரை முழு இப்படி பிரிச்சிருக்காங்க. அதுக்கடையில வீக்லி மந்த்லி டெஸ்ட் இப்படியெல்லாம் நானும் படிச்சிருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி கிளாஸ்லாம் வைக்கும் போது அதில் இணைந்து அந்த காரியங்களிலே செயல்பட்டு வெற்றியும் பெற்றிருக்கேன். தேவனுக்கு உதவி செய்திருக்கார், நன்மை செய்து கொண்டு வருகிறார். அப்பதான் பாஸ் பண்ண முடியும். பாஸ் பண்ணுமே. இப்போ வந்தவர்களே எத்தனை பேர் பாஸ் பண்ணுவீங்க? இன்னைக்கு இல்லை, என்னைக்கும் பாஸ் பண்றதுக்கு, தேர்ச்சி பெறுவதற்கு தயாரா இருக்கணும். அப்பதான் கிறிஸ்துவின் வாழ்க்கை நமக்குள்ள நிலையாய் இருக்கும்.